வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விடியல் எங்கே அப்படின்னு ஒரு புத்தகம் பாமக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கார். டி நகரில் ஒரு தனியார் விடுதி நிகழ்ச்சியில். தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு, விடியல் எங்கே. ஆனால் எதற்காக வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லா கட்சியும் சொல்லுவாங்க, நாங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படி செஞ்சுருவோம் இப்படி செஞ்சுருவோம் அப்படின்னு. அதே மாதிரி திமுகவும் தேர்தல் வாக்குறுதி நிறைய கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றாத திட்டங்களுக்கு நான் வாதம் பண்ண தயார், தனியாக மேடை போட்டு பேச தயார் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாக என்ன விவாதம் செய்ய தயார் அப்படின்னு அன்புமணி பேசிட்டு விடியல் எங்கே அப்படின்னு புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், விடியல் எங்கே அப்படிங்கிறது நல்ல தலைப்புங்க. இந்த தலைப்பு திமுகவுக்கு பொருந்ததோ இல்லையோ பாமகவுக்கு தான் ரொம்ப ரொம்ப பொருந்தும். இன்னைக்கு பாமக எங்கு இருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்படியே இருந்தாலும் ராமதாஸ் கையில் இருக்கிறதா, இல்லை அன்புமணி கையில் இருக்கிறதா, இல்லை 10/8/2025 ராமதாஸின் மகள் ஸ்ரீ காந்தி கையில் இருக்கிறதா? பாமகவுக்கு 3 தலைவர்கள் இன்னைக்கு காய் நவுத்திட்டு இருக்கிறார். அடுத்து பாமகவோட தலைவராக ஸ்ரீ காந்தி நியமிக்க ராமதாசனுடைய திட்டம் அப்படிங்கிற இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பான நியூஸாக போய், அவருக்கும் வயசாகிட்டே வருது, ஓப்பன் சர்ஜரி பண்ண வயசாகிட்டே வருது. இவர் குட்டிகாரடா பண்ணிட்டு இருக்கிறார் மகனுங்கிற பேரில் அன்புமணி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கும் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு மற்ற சோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சாதாரண ஒரு குடும்பத்தையே நம்மளால் நடத்த முடியல, மிகப்பெரிய ஒரு கட்சியை நடத்த முடியுமா? வயசானவர் சும்மா சொல்லக்கூடாது, போராளின்னு அவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு பாமக ராமதாஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அந்த கட்சி சென்றுட்டு அவராலே கட்டுப்படுத்த முடியாமல் இன்னைக்கு அன்புமணி தனிப்பட்ட முறையில் பொதுக்குழுவை கூட்டி என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தனக்கு உட்பட்ட பல பேரை நியமித்து இவர் ஆப்போசிட்டாக 17ஆம் தேதி ஒரு பொதுக்குழுவை கூட்டி இந்த மாதிரி சின்ன பின்னமாக தொண்டர்கள் எந்த பக்கம் போவாங்க? நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக நிற்கும், ரைட், ஓகே. யார், அன்புமணியா ராமதாஸா, இல்லை அதுக்குள்ளே ராமதாஸ் ஸ்ரீ காந்தி அம்மாவை கொண்டு வந்துட போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை விடியல் எங்கே அப்படின்னு புத்தகம் வெளியிட்டிருக்கார். முதல்ல அன்புமணி நோக்கி பலவிதமான கேள்விகள், திமுகவை நோக்கி பலவிதமாக கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் நிறையா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, திமுக நிறைவேற்றப்படாத திட்டங்கள் அப்படிங்கிறார். ஆனால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னா கிடையாது. நிறைவேற்றப்பட்ட திட்டம் ஏகப்பட்டது திமுக சம்பந்தப்பட்ட வகையில். அந்த மகளிர் திட்டம், அப்புறம் வெடியல் பயணம், அப்புறம் நான் முதல்வன், அப்புறம் இப்போ போயிட்டு இருக்காங்களே உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்க ஸ்டாலின், இதெல்லாம் அறிவிக்கப்படாத திட்டங்கள். அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஏகதேசம் ஒரு 80% கூட நிறைவேற்றிட்டாங்க. அறிவிக்கப்படாத திட்டங்கள்னு சொல்லி போட்டு அது ஒரு 100-150 திட்டங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் திமுகவினுடைய சாதனை பட்டியல் மீறி அடங்கிய ஒரு விஷயம். ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு கட்சி சின்ன பின்னமாகி சிதைந்து போய் கிடைக்கிறது. வேணா இப்படி வேணா புத்தகம் வெளியிடலாம், தந்தை மகன் சண்டை முடிவுக்கு வருவது எப்போது, தொண்டர்களுக்கு விடியல் எங்கே. நல்ல தலைப்பாக தான் இருக்கு. பாமக தொண்டர்களுக்கு விடியல் எங்கே. ஆமாம், இந்த மாதிரி யாராவது புத்தகம் வெளியிட்டா நல்லா விற்கும். விடியல் எங்கே அப்படிங்கிற பாமக புஸ்தகம் விற்கப்படுதோ இல்லையோ, இந்த மாதிரி தலைப்புகளை வெளியிடலாம். உண்மையான பாமக யார், அன்புமணியா ராமதாஸா, மற்றபடி ஸ்ரீ காந்தி அம்மையாரா தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எதிர்கட்சியை கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படிங்கிறது அன்புமணியை நம்ம பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி அன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. உன்னை பார்த்து என்ன 3 விரல்கள் இருக்கின்றன, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பழமொழி உண்டு, நீ ஒருவனை குற்றம் சொல்கிறாயா விரலை நோக்கி, ஆனால் 3 விரல்கள் உன்னை நோக்கி இருக்கின்றன. பாருங்க, 3 விரல் உன்னை நோக்கி இருக்கும். இந்த 3 விரலும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தன் மீது தனக்குத்தானே சேற்றை வாரிக்கொண்டு ராமதாஸ் ஒரு பக்கம், மற்ற அன்புமணி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்க சமயத்தில் இவர் எப்படி எதிரியை நோக்கி கேள்வி கேட்கின்றார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. விடியல் எங்கே உண்மையில் அற்புதமான தலைப்புங்க.
இது பாமக தான் நிறைய பொருள், திமுகவுக்கு பொருந்துதே இல்லையோ பாமகவுக்கு கட்டாயமாக பொருந்திய ஒரு தலைப்பு. இதை அன்புமணி பரிசீலனை பண்ணணும், யோசிக்கணும். திமுகவை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்குற சமயத்தில் பாமகவை நோக்கி கேள்வி கேட்க ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்க. இதெல்லாம் கூட 16 குற்றச்சாட்டுகள் எங்கே அப்படின்னு கூட புத்தகம் வெளியிடலாம். இன்னைக்கு இப்போ ராமதாஸ் 17ஆம் தேதி பாட்டானூரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அன்புமணிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. 16 குற்றச்சாட்டுகள். அதில் 16 குற்றச்சாட்டுகளை ரொம்ப ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு. பாமக ராமதாஸே அவர் சொல்கிறார். ஆமாம், அதாவது நான் இல்லைங்க, பக்கத்தில் நான் இருந்தமான நாற்காலியை போட்டு அது மேலே துண்டை போட்டு என்னை அவமானம் செய்து விட்டார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அன்புமணி சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகமே வெளியிடலாம். அப்புறம் மகளிர் மக்கள் தொலைக்காட்சி கைப்பற்றி சம்பந்தமாக ஒரு புத்தகம் வெளியிடலாம். இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். 16 குற்றச்சாட்டுகள். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? ஆமாம், 16 குற்றச்சாட்டுகளும் அன்புமணியும் புத்தகம் வெளியிடலாம், நல்ல சேலாகும். விடியலைங்கே அப்படிங்கிற புஸ்தகம் நல்லா சேலாகதே இல்லை, இது கட்டாயமாக சேலாகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு பாமக அன்புமணி எவ்வாறு திமுகவை நோக்கி குற்றம் சொல்கிறார் அப்படிங்கிறது உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். என்றாலுமே கூட பாமகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம தன்னுடைய மகள் ஸ்ரீ காந்தியை எந்த நேரமும் அவர் நிறுவனராக பாமகவின் தலைவராக அறிவிக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயமும் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக இருக்கும், ஆனால் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு இருக்கு. அப்போ தொண்டர்கள் தான் குழம்புவாங்க. அன்புமணி ஒரு பக்கம் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயிடுறாரு, ராமதாஸ் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயிடுறாரு, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகுது? 20 பேர் பாதை பிரிக்கக்கூடிய சமயத்தில் தோல்வி யாருக்கு? அவர்களுக்கு தான். அதை புரியாமல் அன்புமணி விடியல் எங்கே அப்படி புஸ்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு. மற்றபடி ஊரெல்லாம் தமிழக மக்கள் மீட்பு பேரணி நடத்திட்டு இருக்கிறாரு. தமிழகத்தை மீட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் தங்கள் தொண்டர்களை மீட்டாலே போதும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாவம் அவங்க தொண்டர்கள் குழம்பி போய் ஏகப்பட்ட பல கட்சிகள் போயிட்டாங்க. தாவேகாவை நோக்கி ஏகப்பட்ட பாமக தொண்டர்கள் போயாச்சு. அதிமுக இந்த நிறைய பேர் திரும்ப தாவேகாவுக்கு வந்துட்டாங்க. பாமகவிலிருந்து அதிமுகவுக்கு போனாங்க, திரும்ப அதிமுகவிலிருந்து அவங்களே விலை தாவேகா வந்துட்டா பல செய்திகள் நீ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால பலவிதமான குற்றச்சாட்டுகளை திமுக மீது போடக்கூடிய அன்புமணிக்கு நாம் சொல்லிக் கொள்வது, உங்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், 2 மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வழங்கிய வகையில் இன்னைக்கு பாஜகவை நோக்கி ஏன் நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கூட புத்தகம் போடலாம். ராமதாஸ் ஐயா சொல்றாரு அதிமுகவோட கூட்டணிங்க 2026 ஒரே நைட்டு, ஆமாம் ராத்திரியில் அதிமுகவுக்கு ஆதரவு, சாயங்காலம் காலையில் விடிஞ்ச உடனே பாஜகவுக்கு ஆதரவு. இடையில் நடந்தது என்ன அப்படி கூட புத்தகம் போடலாம். புரியுதுங்களா? ஆமாம், அதனால் அன்புமணி தனக்குத்தானே கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டும். அதான் நாம் சொல்லிக்கொள்ள பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.